இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. சனி பகவான் ஆளக்கூடிய ராசி, 11வது ராசி. ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. புதுமையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஆழமான சிந்தனை உள்ள நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொறுமையாகவும் நல்ல ஒரு பகுத்தறிவு உள்ளவங்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. யாருக்காவது உதவி தேவைப்படுதுன்னா முதல் ஆளாக உதவி செய்யக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மாற்றத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க. சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நண்பருக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா முதலாளாக நிற்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. நிறைய பேருடைய நட்பு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளுடைய நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்காம ஒரு சமமான நட்புணர்வோடு பழகக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள். தனிமையாக இருக்கிறது உங்களுக்கு அதிகம் பிடிக்காது. சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கிறதா அதிகம் பிடிக்கும். நிறைய நண்பர்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறையோடு செயல்படுவாங்க. சமுதாயத்திற்கு தொண்டு செய்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொறுமைசாலிகள் தான், ரொம்ப நிதானமானவங்க தான். ஆனால் ஒரு சில விஷயத்துக்காக கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் தெய்வமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கும்பராசி என்பவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எப்பவுமே மனதில் ஒரு உறுதியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் புதன், சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்காங்க. பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் கேது பகவான், விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என கிரக அமைப்புகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, குறிப்பாக இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதில் ஒரு விதமான கவலை இருந்தது இல்லையா, அந்த கவலை இந்த மாதத்தில் சரியாகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் மன உறுதியோடு போராடி வெல்லுவீங்க. அந்த மனதில் இருந்த கவலையெல்லாம் சரியாகி தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய திறமைக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எதெல்லாம் தடைப்பட்டு நினச்சோ, ஒரு குறிப்பாக ஒரு வரன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அது தடைப்பட்டு அப்படியே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் உங்களுடைய முயற்சியின் மூலிமா நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் ஒரு சில பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் எப்பவுமே நீங்கள் தலையிட மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வம்படியாக உங்களெலாம் ஒரு சில பேர் கூட்டிகிட்டு போவாங்க, வாங்க எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்டோடு நீங்கள் போவீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுத்திடும். அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த இழுபறியாக இருந்த நிலையெல்லாம் மாறி ஒரு சாதகமான பலன், ஒரு நல்ல லாபம், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட கடந்த 2-3 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நிறைய இடர்பாடுகள், நிறைய தடைகள், பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். என்கிட்ட காசே இல்லை, நான் எப்படி போய் புதிய தொழில் தொடங்குறது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட டக்குன்னு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா அதற்கான
உதவிகளும் உங்களை நாடி வரும். அந்த அளவுக்கு தான் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பணியில் கூட எந்த வேலையெல்லாம் முடிக்க முடியாமல் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்களோ அந்த வேலையில் இந்த காலகட்டத்தில் ஒரு முழு மூச்சோடு இறங்கி அந்த வேலையை கரெக்டான டைமுக்குள்ளே செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைங்களே உங்கள் பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன மன வருத்தங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்டிருக்கும். அந்த வாக்குவாதங்கள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கும்பராசி என்பர்கள் அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில திட்டமிடுதல்களை செஞ்சுருப்பீங்க. குழந்தைங்க இந்த ஸ்கூலில் படித்தா பரவாயில்ல, இந்த காலேஜில் படித்தா பரவாயில்ல, இந்த பிரிவு எடுத்து படித்தா பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிலர்லாம் திட்டமிட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே அந்த காலேஜில் அந்த அட்மிஷன் கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்களை குழந்தைகளை செய்யாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களும் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் விரும்பிய அந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ விரும்பிய பாடப்பிரிவிலையோ இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். என்ன திட்டமிடுறீங்களோ அதை கரெக்டாக அப்படியே செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு முக்கியமான பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அந்த பொறுப்பை கண்ணு கருத்துமாக நீங்கள் செய்யுங்க. இல்லை மற்றவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்காமல் உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக நீங்கள் செய்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். வெளியூரில் இருந்து கூட ஒரு சிலருக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதெல்லாம் வராமல் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்ததோ, எந்த ஆர்டருக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஆர்டர் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிங்கன்னா அந்த இழுபறியாக இருந்த நிலையெல்லாம் மாறி உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த கும்பராசி மாணவர்கள் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 10th 12th படிக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான எஃபெக்ட் போட்டிங்க, கூடுதலான நேரம் ஒதுக்கி படிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் உற்சாகம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்குது. வருகின்ற நாட்களில் நீங்கள் நல்ல ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிக உழைப்பை போடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் அந்த கும்பராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் மனம் ரொம்ப தெளிவாக இருக்க போகுது. ஏன்னா கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில நாட்களில் ஒரு மனம் ஒரு தெளிவில்லாமல் ஒரு குழப்பமான மனநிலையோடு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். இவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சிந்திப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, உணவு சம்பந்தமான பிரச்சனைலாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளி உணவுகளை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்க போகுது. சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வளர போகிறீங்க. ஆன்மீகத்தில் கூட கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அல்லது ஏதாவது ஒரு திருத்தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய யோகம் இந்த கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமையும். அதனால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கன்னி பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெற்றோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. மூத்த சகோதரர்களால் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பழைய பாக்கியில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். சதயம் நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆசிரியரோட பாராட்டு, பெற்றோருடைய பாராட்டுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமும் இருக்குது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 30 நாட்களுமே கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. விசேஷங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மன வருத்தம் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம்.
பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி உணவுகளை முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வந்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டுடுவாங்க, அல்லது ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி பொருளாதாரத்திலேயே நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.